இந்த வீடியோ பார்த்ததுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு நல்ல உள்ளங்களே கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா தரமான ஒரு லாஸ்ட் போயிட்டு கொடுங்க. யாருக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி கை மேல ஸ்கிப் பண்ண போனச்சு அவங்கள கமெண்ட்ல அமான்னு போட்டுருங்க. அப்பவுமே எத்தனை ஆமா வந்து சொல்லி வாங்க மக்கள் வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் ஒரு தெரிக்க விட்டு ப்ளே பண்ணி போன மேட்ச். சாரி ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். நம்ம சேனல் புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் பண்ணிருங்க மக்களே. மறக்காம லைக் பண்ணிருங்க. 1000 பேர் பார்த்தாலும் ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது. மீனிங் ஒரு 50 லைக் ஒரு பெரிய வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா ஒருத்தர் செம்ம டேமேஜ் பண்ணிட்டான். பயவுல சோன்குள்ள போய் நமக்கு வந்து டவுன் கொடுத்து விட்டான். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம டீம்ல டவுன் பண்ணி விட்டான். நான் ஃபுல்லா டேமேஜ் போய் புள்ளையும் போட்டு க்ளோவலையும் போட்டு உட்காந்துட்டு அந்த கப்ல நான் ஏன் ட்ரீம் ரிவ்யூ பண்ணி விட்டேன். ரிவ்யூ பண்ணிட்டு டக்குனு க்ளோவல உடைச்சு அவன் அடிக்கல போலான்னு சொல்லி போய் அவன் இந்த பெட்டிக்கு பண்ணி தான் ஒளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்த்தா ஒருத்தன் அவன் கடைசியில் பார்த்தா அந்த லாங் உள்ள பெட்டில இருந்து என் டீம் அடிச்சிருப்பான். அடிச்சிடும் டக்குனு அவன் அழிச்சு பிடிப்பா டக்குனு க்ளோவல போட்டு விட்டான். அப்படியே அழிச்சு பிடிச்சி ஸ்கோட வேலை வைப் பண்ணி ஸ்கோடுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தான் அடிச்சு ஸ்கோட வைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்க மக்கள் லாஸ்ட் ஒன் ஃபைட் பயங்கரமா இது வரைக்கும் பார்த்ததுல ஒண்ணு இல்லை. இதுக்கு அப்பதான் அடிய மட்டும் பாருங்க மக்களே. ஒருத்தர் ஆல்ரெடி டவுன் பண்ணி விட்டுருப்பான். டவுன் பண்ண பிறகு அவன் டீம் ரிவ்யூ பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் க்ளோவல் பிரேக் பண்ற எல்லா ஆளையும் அதாவது பாம்பள தூக்கி போட்டுட்டான். போட்டுட்டு ஒருத்தர் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ண பிறகு இன்னும் பேலன்ஸ் ஒருத்தன் தான் இருப்பான். அவனை டீம் அடிச்சு விட்டு வேற வாய் வச்சுலாங்க பொய்யா போட்டு விட்ட மக்களே. வாய் கூட கண்டுக்காதீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துடாங்க. லைக் பண்ணுங்க. தட்டா பை பை மக்களே.